இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், சிக்கன் 65 போடுறதுக்கு எல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன், முட்டையும் அவிச்சு வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ரசம் வச்சுக்கலாம். ரசம் தான் ஈஸியாக இருக்கும், அதனால் ரசம் வச்சுட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதில் தக்காளி 2 அரிஞ்சு போட்டு, தக்காளி பழமாக இருந்தால் அப்படியே கரைக்க நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் பழமாக இல்லை, அதனால் நான் அப்படியே பொடியாக அரிஞ்சு போட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். அப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுவிட்டு நம்ம ரசத்துக்கு மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு வாட்டி பரட்டிட்டு நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் ரசம் எடுத்து ஒரு ஓரமாக அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு குழம்பு தாளிக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டுட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கலாம். பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் போட்டு வதக்கிட்டு நம்மளுக்கு ரசமும் ஆகுது. அது வதங்கட்டும், வெங்காயம் வதங்குறதுக்குள்ள ரசம் ஆகுது. லைட்டாக ஒரு கொதி வரப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கரண்டி வச்சு ஒரு கலக்கிட்டு மூடி விட்டுடணும். அவ்வளோதான், நம்ம வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, சிக்கன் 65, ரசம், முட்டை. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன், அதனால் 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி தானே வச்சுருக்கோம், அதனால் வதங்க வேண்டியதில்லை. ரெண்டு வாட்டி இது பண்ணி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு காரம், மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம அந்த மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, மட்டன் பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருங்க அப்படியே அந்த தண்ணியிலேயே. அதோடு எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிறப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் பால் தான் எடுத்து வச்சுருக்கேன், சோம்புலாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சிக்கன் 65 போட்டுக்கலாம். எண்ணெயும் காஞ்சி போச்சு,